மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்தப்பட்டு சென்னை சில்க் டி நகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். நான் வேலைக்கு போனதுக்கு காரணமே நான் முதல்ல படிக்கணும். நான் படிக்கணுன்றதுக்காக தான் வேலைக்கே போனது. ஆனால் என்னை இவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க. அவங்க சொல்கிறாங்க வந்து சமாதானம் பேசிக்கலாம், நான் காசு கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துட்றேன். வேலை கொடுத்து படிக்க வைப்பதாக கூறிய வார்த்தையை நம்பி பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் வீட்டுக்கு வேலைக்கு சென்ற இளம்பெண் சித்திரவதைக்கு உள்ளான சம்பவம் பூதாகரமாகிய நிலையில் இன்னும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணை இவ்வளோ கொடுமை செய்யறாங்க. அவங்க சொல்றாங்க வந்து சமாதானம் பேசிக்கலாம், நான் காசு கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருநருங்குன்றம் கிராமத்தில் உள்ள ஓலை குடிசைதான் இளம் பெண்ணின் வீடு. வாட்டி வதைக்கும் வறுமையை சமாளிக்க பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் வீட்டுக்கு வேலைக்கு சென்ற இளம் பெண்ணுக்கு நடைபெற்ற கொடுமைகளை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. குழம்பு கரண்டியால் ரத்தம் வழிய வழிய அடி, செருப்பால் அடி, துடைப்பக்கட்டையால் அடி, கீழே தள்ளி நெஞ்சிலேயே மிதி, ஆடைகளை கலற்றி மானபங்கம், மிளகாய்த்தூளை கரைத்து குடிக்க சொல்லி சித்திரவதை, கையில் சூடு வைத்தது, கழுத்தை பிடித்து நெரித்தது என புகார் கூற இந்த அளவிற்கு ஈவு இரக்கமின்றி கூட இருப்பார்களா என மிரள வைக்கும் அளவுக்கு இருந்தது எம்எல்ஏ மருமகளின் வதை கொடுமைகள். ஆனால் கிணறு தோண்ட கிளம்பிய பூதம் போல எம்எல்ஏ மருமகள் மெர்லின் ஆண்டோ செய்ததாக கூறப்படும் கொடூரமான காரியங்கள் வெளியாகிக் கொண்டே இருக்கின்றன. பணிக்கு சேரும்போது இளம்பெண்ணுக்கு 17 வயதுதான் என்ற நிலையில் விதியை மீறி பணியில் அமர்த்தியதும் தெரிய வந்திருக்கிறது. அத்தோடு 7 மாதங்களுக்கு மேலாக வேலை பார்த்தும் ₹1 கூட சம்பளமே கொடுக்காமல் வேலை வாங்கி சித்திரவதை செய்ததோடு வேலை செய்ய முடியவில்லை என்றால் பாலியல் தொழிலுக்கு போ என ஆபாசமாக பேசி மன உளைச்சலை கொடுத்ததோடு இளம்பெண்ணின் தாயையும் மரியாதை குறைவாக ஆபாசமாக பேசியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. என்னோட கேஸ்ட் வச்சு 2 தடவை என்ன அசிங்கமா திட்டிருக்காங்க. அவங்க எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ ஒருத்தர் அசிங்கப்படுத்திருக்காங்க. நான் வேலைக்கு போனேன், என் மேலே கை வைக்கிறது அவங்க ஃபர்ஸ்ட் பண்ற தப்பு. ஆனால் எங்கள் அம்மாவை என்னென்னலாம் பேசியிருக்காங்க. என்ன சொல்றாங்க, நீயும் உங்க அம்மாவும் வேலை செய்யறதுக்கு சரியான ஆள் இல்லை, நீங்க 2 பேரும் வாயை திறந்து அப்படியே சொல்றாங்க, நீங்க 2 பேரும் ரெட் லைட் ஏரியாவுக்கு போங்க, நல்லா சம்பாதிக்கலாம், அப்படி இல்லைன்னா வீட்டுல ஆள் வர வச்சு சம்பாதிங்க, அப்பயாவது உங்க அம்மாவால 2 லட்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு என்ன பச்சையா கேக்குறாங்க. தாம் அனுபவிக்கும் சித்திரவதைகளை எப்படியாவது தாயிடம் சொல்ல நினைத்து செல்போனில் மறைமுகமாக ஏதாவது பேசினாலும் பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டு போனை வாங்கி மியூட்டில் போட்டுவிட்டு அடித்து மிரட்டுவதோடு தாம் அடிப்பதோடு மட்டுமில்லாமல் வீட்டுக்கு வேலைக்கு வரும் மற்றொரு பெண்ணை வைத்தும் எம்எல்ஏவின் மருமகள் மெர்லின் ஆண்டோ அடிக்க வைத்ததாக கூறப்படுவது அதிர்ச்சியையே அளிக்கிறது. 7 மாசம் எங்க அம்மாவை என் கண்ணுல காட்டவே இல்லை. எங்க அம்மா வந்து பாக்குறேன்னு சொல்லும் போது கூட இல்ல, நாங்க சென்னையில இல்ல பெங்களூர்ல இருக்குன்ற ஒரு பொய்ய சொல்றாங்க. எங்க அம்மா கிட்ட பேசும்போது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நான் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது வார்த்தையை மாத்தி பேசினாலோ இல்ல ஏதோ ஒரு க்ளூ கொடுக்குற மாதிரி பேசினாலோ மியூட் பண்ணிட்டு என்ன அடிக்கிறாங்க. ஒரு அக்கா வந்துட்டு போவாங்க வேலை செய்யறதுக்கு. அவங்கக்கிட்ட இவங்க ரூல்ஸ் கொடுக்குறாங்க, நீ வந்து அந்த நாயை எவ்வளோ வேணா அடிச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, நான் உனக்கு அந்த ரூல்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்கள விட்டு என்ன அடிக்க வைக்கிறாங்க. வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டு போறவங்கள வச்சு என்ன அடிக்க வைக்கிறாங்க. இளம்பெண்ணிடம் மனைவி மிருகத்தனமாக நடந்து கொள்வதை ஒரு வார்த்தை கூட எதிர்த்து கேட்காமல் இருந்த எம்எல்ஏவின் மகன் ஆண்டோ மதிவாணன் மனைவி சொன்னதற்காக துடைப்பக்கட்டையை எடுத்து அந்த இளம்பெண்ணை அடித்த அதிர்ச்சி தகவலும் தெரிய வந்திருக்கிறது. 7 மாதங்களாக எம்எல்ஏவின் மகன் வீட்டில் இளம்பெண் பணியில் இருந்தும் கேட்க நாதியில்லாமல் யாரும் உதவிக்கு இன்றி சிறைவாசம் இருப்பதைப் போல இருந்தது என வேதனையோடு கூறுகின்றார். ஒரு தடவை நான் வீடு பெருக்கிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த அக்கா சொல்றாங்க, அந்த நாயை ஃபாஸ்டா பெருக்க சொல்லுன்னு சொல்றாங்க. அந்த அண்ணன் வந்து சொல்றாரு ஃபாஸ்டா பெருக்க சொல்லி அக்கா சொல்றாங்கன்னு. நான் ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, அந்த நாயை அந்த தொடப்பக்கட்டியை புடுங்கி அடின்னு. அவர் அந்த தொடப்பக்கட்டியை புடுங்கி 2 அடி அடிக்கிறாங்க. நீ அடிக்கிறது சரியில்லை, ரொம்ப மெதுவா அடிக்கிறேன்னு சொல்லி அந்த தொடப்பக்கட்டை
அடிக்கிறாங்க அந்த அக்கா மறுபடியும். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட இளம்பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் எம்எல்ஏ மகன் மீதும் மருமகள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முதலில் உளுந்தூர்பேட்டை போலீசில்தான் புகார் கொடுக்கப்பட்டது. ஆனால் சம்பவம் நடைபெற்றது நீலாங்கரை மகளிர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதி என்பதால் அங்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து நீலாங்கரை ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் உளுந்தூர்பேட்டைக்கு சென்று இளம்பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து எம்எல்ஏவின் மகன் ஆண்டோ மதிவாணன் மீதும் மருமகள் மெர்லின் ஆண்டோ மீதும் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம், ஆபாசமாக பேசுதல், தாக்குதல், மிரட்டுதல், குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் ஆகிய 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். பாதிக்கப்பட்ட இளம்பெண் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலும், பணிக்கு சேரும்போது 17 வயதுதான் என்பதாலும் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டத்திலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வழக்கு பதிவு செய்ததால் கைது நடவடிக்கையில் இருந்து தப்பிக்க எம்எல்ஏ மகன் ஆண்டோ மதிவாணன் மனைவியோடு தலைமறைவானதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திருவான்மியூரில் உள்ள எம்எல்ஏ மகன் வீட்டில் தற்போது யாருமே இல்லை எனவும் கூறப்படுகிறது. வழக்கு பதிவு செய்ததுமே விசாரணைக்கு கூட ஒத்துழைக்காமல் எம்எல்ஏ மகன் குடும்பத்தினர் தலைமறைவாகி இருக்கும் நிலையில் தனிப்படை அமைத்து விரைவில் கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதற்கிடையே மகன் ஆண்டோ மதிவாணன் காதல் திருமணம் செய்து கொண்டதால் பெரிய அளவில் மகன் குடும்பத்தோடு பேச்சுவார்த்தை இல்லை என்றும் தனக்கும் மகனுக்கும் சம்பந்தமே இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார் எம்எல்ஏ கருணாநிதி. அவங்க என் பையனுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. அது திருவான்மியூர். சரிங்க சார். கிடையாது. அது அவங்களுக்குள்ள பேசி அது பேசிக்கிட்டாங்க. ஓகே சார். அது ஒண்ணும் இல்ல. அது வந்தது அவங்க பேசிக்கிறாங்க. அதுல நான் தள்ளி இல்லை. அவங்களுக்கு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.